வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் நான் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுன ஃபீலிங்ஸ், எனக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் யோசிப்பீங்கன்னா ரொம்ப நாள் ஆளவே காணும்னு சப்போஸ் யோசிச்சிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். ஒரு ஷார்ட் ஃபிலிம் வேலையா ஒரு வெளியூர் வரைக்கும் போயிருந்தேன். அந்த அப்டேட் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அது இப்போ என்ன சுச்சுவேஷன் வரைக்கும் எப்போ ரிலீஸ் இருந்ததெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ ஹாய் நான் அதை பற்றி பார்ப்போம். நானே முன்னாள் தக்கூர் அண்ட் பேபி கேரா கண்ணா இவங்க நடித்த ஒரு படம் தான் ஹாய் நான். தெலுங்கு தமிழ் ரெண்டுத்துலேயும் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்டு நான் அந்த படத்தை நான் பார்க்கணும்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. பட் நான் இருக்கிற ஏரியாவில் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. சரி, ஓகே, இப்போ நம்ம சென்னை போகிறோம். சென்னை போனதுக்கப்புறம் ஷூட் வேலையெல்லாம் முடிஞ்சுக்கிட்டு ஒரு 2-3 நாள் ஒரு கேப் இருந்துச்சு. அப்போ போய் சரி ஓகே ஹாய் நான் பார்த்துட்டு வந்தாலும் போனேன். நான் பெஸ்ட்டு ஒரு நல்ல டெசிஷன் எடுத்திருக்கேன். பிகாஸ் அதை நான் ஓடிடியில் பார்த்து அந்த ஒரு தியேட்டர் ஃபீல் அதை நான் மிஸ் பண்ணியிருப்பேன். அதனால் நான் தியேட்டரில் போய் பார்த்துட்டேன். பிகாஸ் ரொம்ப அழகான ஒரு படம். சில படம் பார்க்குறப்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்ல தோணும். சில படம் பார்க்குறப்ப தான் அழகாக இருக்குன்னு சொல்ல தோணும். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த படம் எனக்கு ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படி ஒவ்வொரு ஃப்ரேமும் சரி. மெயினாக ஹேஷம் அப்துல் அவரோட மியூசிக், மனுஷன் விளையாடுறாருங்க. லவ் ஸ்டோரின்னு கொடுத்துட்டு அவர் தான் அந்த அளவுக்கு ஒரு வேற லெவலாக ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாலே மெயினாக எனக்கு அவரோட என்ன பிடிக்கும், கர்நாடிக் வெஸ்டர்னாக கர்நாடிக் மியூசிக் ஒரு ட்ரெடிஷ்னல் மியூசிக் வெஸ்டர்னில் ஃபியூஷன் பண்ணுறப்போ எல்லா படம் குஷிலையும் பண்ணியிருப்பார், ஹிருதயம்னு பண்ணியிருப்பார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த படம் பார்க்குறப்ப அது அந்த ஃபீல்லாம் இருந்தப்போ இந்த தியேட்டர் சவுண்டில் பார்க்குறப்ப அவரோட மியூசிக் படம் அழகாக இருக்கடான்னு சொல்கிறப்ப அந்த மியூசிக்கோட சேர்ந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் சரி. சௌரவ் அவரோட ட்விஸ்ட், இந்த படத்தில் மெயினாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னா அப்படின்ற ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. அண்டு மெயினாக டெஸ்டினி அந்த தான் இந்த படத்தோட ஒரு கோர் பாயிண்ட்டுங்க. என்னதான் நம்ம பிடிச்சவங்க நம்மளை விட்டு விலகி போனால் இந்த டெஸ்டினி ஒன்று முடிவு பண்ணிச்சுன்னா கன்ஃபார்ம் ஒன்று சேர்க்கும் அப்படின்ற ஒரு இதுதான் உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு. அண்டு நானி முன்னாள் தக்கூர் அண்ட் பேபி கேரா கண்ணா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறத விட வாழ்ந்துட்டாங்க. அவங்களோட கேரக்டராகவே வாழ்ந்துதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்களுக்கு வர பேக் ஸ்டோரி, ட்விஸ்ட்டு, எமோஷன்ஸு எனக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை பார்க்குறப்ப எப்படியாச்சும் நான் சில படம் பார்க்குறப்ப தான் எப்படியாச்சும் ஒன்று சேர்ந்துருங்கடா, எப்படியாச்சும் நல்லதுனே நடந்துடணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குற அப்படி ஒரு படம் தான் ஆயினானா. ரொம்ப அழகான படம், போய் பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அண்டு ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள். உங்களுக்கு சப்போஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்டு உண்மையான இந்த படத்தை நானே ஒரு ஃபாதராக பண்ணிட்டு ஒரு ஃபாதர் எப்படி ஒரு தன் சில்ட்ரனை கேர் எடுத்துப்பார், தன் சைல்டில் எவ்வளோ கேர் எடுத்துப்பார், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு சின்ன ஒரு நாய்க்குட்டியை வச்சு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு லீடப் போகும். ஏன்னா இது சம்மந்தமே இல்லாமல் சினிமேட்டிக்காக இருக்கே, ஓகே சினிமாக்காக எதர்ச்சியாக நடக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் அந்த ட்விஸ்ட்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உண்மையாலே பின்னாடி ஓப்பன் பண்ணுற ட்விஸ்ட்டுக்கு இருந்தே லீடப் கொடுத்துட்ருக்கான்றதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. விஷுவல் ஒன்று அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டில் ஹேஷம் அவரோட மியூசிக் தான். ஹேஷம் அவர் உண்மையாலே லவ் ஸ்டோரி உண்மையிலே அது கிடைச்ச ஒரு எப்படி சொல்ல ஒரு ஜெம், ஒரு இந்த கரண்ட் ஏரால ஒரு அந்த மெலோடி அப்படின்றதுக்கு ஒரு ஜெம்முன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்தளவு இருக்குது அவரோட மியூசிக். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வருஷம் அவரோட குஷி வந்துருந்துச்சு. அண்டு ஹைனா வந்துருக்கு. ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மெயினாக அந்த படம் ரெண்டுமே லவ் ஸ்டோரி அந்த படங்களே ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கிறப்ப மியூசிக் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொண்டு போகும். அதான் ஒரு மியூசிக் டைரக்டரோட வேலை. ஒரு லவ் ஸ்டோரிக்கெலாம் ஃபிலிமிக் கிராஃப்ட் எல்லாருக்கும் அண்ணா தெரியும் நினைக்கிறேன். ஃபிலிமிக் கிராஃப்ட் அருண் அவர் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, லவ் ஸ்டோரி பெஸ்ட்டாக ஆடியன்ஸுக்கு ரெஜிஸ்டர் ஆகணும்னா அதுக்கு முக்கியமாக 2 விஷயம் தான். ஒன்று சினிமாட்டோகிராஃபி அண்டு மியூசிக். இப்போ வர ஹேஷம் அப்துல் அவர் பண்ணுற எல்லா படத்துக்கும் அவர் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போகிறார். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த படத்தில் விஷுவலும் ரொம்ப கலரிங்காக இருந்துச்சு. ரொம்ப அடித்தடி அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக, ஃபைட்டே இல்லாமல், நாளைக்கு எந்த பில்டப்புமே இல்லாமல் ஒரு அவ்வளோ பெரிய ஹீரோ. ஓகே நான் அப்பா எனக்கு எவ்வளோ மீட்டரோ அதுதான் நடிப்பேன். என்ன அடித்தாலும் நான் அடி வாங்க மாட்டேன், உட்காந்துப்பேன். பட் கோவத்தை எங்கே காட்டணுமோ அங்கே காட்டினாருங்க. செம்ம ஆக்டிங்காக இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப அழகான படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு
பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் சப்போஸ் ஓட்டில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஒரு அழகான படம், ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு லவ் ஸ்டோரி அண்டு ஷார்ட் ஃபிலிம். அது என்னென்னா ஒரு இது ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் திடீர்னு ஒன்று தோணுச்சு, அதனால் போய் பண்ணோம். இப்போ வந்து அது ஷூட்லாம் முடிஞ்சு இப்போ எடிட்டிங் போயிட்டுருக்கு. அண்டு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு December 31 இல்லை Jan 1 அதை நம்ம சேனலில் ரிலீஸ் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்ப்போம், அது எடிட்டர் கையில் தான் இருக்குது, எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு சப்போஸ் அது ரிலீஸ் சப்போஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் கன்ஃபார்ம் அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன். அது எப்போன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.